ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மார்க்கெட் கேப் வெயிட்டட் மெத்தடாலஜி அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். நான் வந்து எல்லா கான்செப்ட்ஸும் ஒரு ஷார்ட் வீடியோஸாக தான் போட்டிருக்கேன், தனித்தனியாக போடுறேன் நான். ஸோ தட் உங்களுக்கும் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்காது வீடியோஸ். ஓகே, இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி நான் வீடியோ இன்னைக்கு அப்லோட் பண்ணலாம்னு நினச்சேன். பட் அது கொஞ்சம் வாஸ்ட் டாப்பிக்காக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இது இண்டெக்ஸ் பற்றி சொல்லிடலாம், நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்கெட் கேப் வெயிட்டட் மெத்தடாலஜி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நமக்கு தெரியும் மொத்தம் ரெண்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு, பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி. ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் இப்போ வந்து இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா நீங்கள் எப்படி அதுக்கு ஆன்சர் பண்ணுவீங்க? அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆன கம்பெனிஸ் வந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, அது மாதிரி அசஸ் பண்ணி தான் நம்ம வந்து எவாலுவேட் பண்ண முடியும். ஓகே, பட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் 5000 கம்பெனிஸ்க்கு மேலே லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ எவ்ரிடே நமக்கு ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா அந்த 5000 கம்பெனிஸோட பர்ஃபார்மன்ஸும் எவ்ரிடே நம்மளால அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நம்ம ஒரு காமனாக ஒரு பெஞ்ச் மார்க் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஃபிகர் மாதிரி வச்சுருக்கோம். அதுதான் வந்து இண்டெக்ஸ். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஜென்ரலாக இப்போ ஒரு வெதர் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா சென்னையில் எந்த கிளைமேட் அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். ஸ்பெசிஃபிக்காக வந்து மீனம்பாக்கத்தில் இந்த கிளைமேட் இருக்கு, இவ்வளோ ரிப்போர்ட் ஆயிருக்கு, நுங்கம்பாக்கத்தில் இவ்வளோ ரிப்போர்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் இன்னைக்கு சென்னையில் வந்து ரெயின்ஸ் இவ்வளோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். டீட்டெயில் ரிப்போர்ட் போகணுன்னா நம்ம ஏரியா வைஸ் போவோம். பட் டெய்லி பேசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் வெதர் ரிப்போர்ட் தான் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். சேம் வே இந்த ரெண்டு எக்ஸ்சேஞ்சுக்கும் வந்து ஒரு பெஞ்ச் மார்க் இன்னைக்கு எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது அப்படிங்கிறதுக்கான அந்த பெஞ்ச் மார்க் தான் வந்து இண்டெக்ஸ் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் ஃபிகர் அப்படின்னு சொல்லலாம் இண்டெக்ஸ். ஓகே, ஸோ என்எஸ்சியை பொறுத்தவரையும் இண்டெக்ஸ் வந்து இண்டெக்ஸோட நேம் வந்து நிஃப்டி 50, தட் இஸ் டாப் 50 கம்பெனிஸ் லிஸ்டட் இன் என்எஸ்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அதுதான் வந்து நிஃப்டி 50. சிமிலர்லி பிஎஸ்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் டாப் 30 கம்பெனிஸ் வந்து சென்செக்ஸ் 30. ஓகே, ஸோ இது வந்து பேசிக்ஸ். உங்களுக்கு ஆல்ரெடி நான் பேசிக்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறேன். அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்டில் மேக்ஸிமம் நான் கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் இந்த வீடியோவில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து மார்க்கெட் கேப் வெயிட்டட் மெத்தடாலஜி அதுதான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா மார்க்கெட் கேப்னா என்ன. மார்க்கெட் கேப்னா என்னன்னா இப்போ ஒரு கம்பெனியோட ஷேர் வந்து 50 ருபீஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ 1000 ஷேர்ஸ் லிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா 50 இன்ட்டு 1000, 50,000ங்கிறது தான் அதோட மார்க்கெட் கேப். ஓகே, பெர் ஷேரோட ப்ரைஸ் 50 ருபீஸ் அசியூம் பண்ணிக்கோங்க. 1000 ஷேர்ஸ் லிஸ்ட் ஆயிருக்கு எக்ஸ்சேஞ்சில் அப்படின்னா 50,000 தான் அதோட மார்க்கெட் கேப். இந்த மார்க்கெட் கேப்பை பொறுத்து நம்ம வெயிட்டேஜ் கொடுக்க போகிறோம் இந்த 50 கம்பெனிஸ்க்கும். ஓகே, அப்போ பிக்கர் கம்பெனிஸ் வெயிட்டேஜ் ஜாஸ்தி இருக்கிற கம்பெனி நல்லா மூவ் ஆகும்போது இண்டெக்ஸ் அன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகே, அதுதான் இதோட மீனிங். அது எப்படி டிட்டர்மைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஜஸ்ட் அசியூம் பண்ணிக்கிறேன் இந்த டாப் 50 கம்பெனிஸ் என்னென்ன கம்பெனிஸ்லாம் லிஸ்ட் பண்ணல, ஜஸ்ட் 1 to 50 நான் இதில் கொஞ்சம் வேல்யூஸ் மட்டும் ஃபீட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொன்றுத்துக்கும் மார்க்கெட் கேப் ரேண்டமாக சம் நம்பர்ஸ் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இந்த டோட்டல் மார்க்கெட் கேப் அதாவது காலம் பி இருக்குல்ல, 50 கம்பெனிஸ் இங்கே இருக்குது காலம் ஏல. காலம் பியில் அதோட ரெஸ்பெக்டிவ் மார்க்கெட் கேப்ஸ் இருக்குது. அது எல்லாம் வர டோட்டல் வந்து 1680. நான் ஃபுல் எக்ஸல் ஷீட் இதில் போடல, ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக கொடுக்குறதுனால டோட்டல் மார்க்கெட் கேப் 1680. இப்போ இந்த வெயிட்டேஜ் எப்படி டிட்டர்மைன் பண்ணும் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு கம்பெனி 1. ஓகே, அந்த மார்க்கெட் கேப் எவ்வளோ 100. இந்த 100ங்கிறது அந்த டோட்டல் மார்க்கெட் கேப் 1680ல் எவ்வளோ பர்சன்டேஜ். இட் இஸ் டோட்டல் மார்க்கெட் கேப் 1680ல் 100ங்கிறது 5.95%. செகண்ட் கம்பெனியோட மார்க்கெட் கேப் 95ங்கிறது இந்த டோட்டல் மார்க்கெட் கேப் 1680ல் 5.65%. ஸோ இது இப்படி தான் வந்து நம்ம வெயிட்டேஜ் கேல்குலேட் பண்ணுவோம். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கம்பெனியோட மார்க்கெட் கேப் வென் கம்பேர்ட் டு த டோட்டல் மார்க்கெட் கேப் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு அப்படிங்கிறது இந்த வெயிட்டேஜ். ஓகே, நம்ம நிஃப்டி 50ல் 50 கம்பெனிஸ் இருந்தாலுமே வெயிட்டேஜ் ஆஃப் ஈச் கம்பெனி வந்து இப்படி தான் வந்து இன்டர்னலாக இப்படி தான் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மார்க்கெட் கேப் மாறிட்டே இருக்கும். இப்போ ஒவ்வொரு நாளும் ஸ்டாக் ப்ரைஸ் ஏறும் இறங்கும். ஸோ மார்க்கெட் கேப் மாறும்போது வெயிட்டேஜும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். பிக்கர் கம்பெனிஸ் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் இந்த கம்பெனி 1. அப்போ பிக்கர் கம்பெனி மூவ்மெண்ட் ஆகும்போது
இண்டெக்ஸ் வந்து பிக்கர் வேல மூவ்மெண்ட் ஆகும். சில நேரத்துல நீங்க நியூஸ்லயே பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வந்து ரிலையன்ஸ் தான் வந்து ஃபுல்லா மார்க்கெட்ட சப்போர்ட் பண்ணுச்சு. இப்போ ரிலையன்ஸ் வந்து ஹையஸ்ட் வெயிட்டேஜ். ஸோ அது வந்து ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, ஓவரால் மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு 1% ஜாஸ்தி ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இதுதான் வெயிட்டேஜ்ங்கிறது. இப்போ நிஃப்டி 50ல இருக்கிற கம்பெனிஸோட வெயிட்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஆஸ் ஆன் டேட் ரிலையன்ஸ் வந்து 10.2% வெயிட்டேஜ் இருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் 7.29%. இந்த டாப் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர்ல வந்து இதுதான் வந்து வெயிட்டேஜ் இருக்கு. அதை இன்டர்னலாக கால்குலேட் பண்றதுக்கான மெத்தட் தான் வந்து நான் ப்ரீவியஸ் எக்ஸல்ல சொன்னேன்ல. ஸோ இதுதான் வந்து நம்ம எவ்ரிடே வந்து ஸ்டாக் மார்க்கெட் இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்கும் போது மெயினாக டாப் வெயிட்டேஜ் இருக்கிற கம்பெனிஸ் வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்னா அன்னைக்கு மார்க்கெட் வந்து நெகட்டிவாக இருந்தது, பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு சொல்லி. அதே டாப் பெர்ஃபார்மிங் கம்பெனிஸ் இந்த வெயிட்டேஜ் வைஸ் வந்து சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லும். இதில் லோயஸ்ட் வெயிட்டேஜில் இருக்கிற கம்பெனியும் டாப்ல வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதாவது பிக்கர் கம்பெனிஸ் மூவ்மெண்ட் வில் நேச்சுரலி மூவ் த இண்டெக்ஸ் இன் அ பிக் வே. பட் ஃபியூச்சரில் ஸ்மாலர் கம்பெனிஸும் இந்த லிஸ்ட்டில் டாப்பில் வரதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ வெயிட்டேஜ் வந்து இது மாதிரி தான் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டு உங்களுக்கு வேணும்னா, லேட்டஸ்ட் லிஸ்ட் வேணும்னா நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு நிஃப்டி 50 காம்பனண்ட் வெயிட்டேஜ் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு இது நான் ஸ்மார்ட் இன்வெஸ்டிங் ஒரு சைட்லேருந்து எடுத்தேன். பட் உங்களுக்கு நிறைய சைட்ஸில் இந்த லிஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் இன்னைக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து எப்படி டிட்டர்மைன் ஆயிருக்கு, இந்த மெயின் ஷேர்ஸ்லாம் எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு, மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இது மாதிரி நான் ஷார்ட் வீடியோஸ் வந்து பேசிக்ஸ் ப்ளஸ் கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கான்செப்ட்ஸ் கவர் பண்ணுற மாதிரி வந்து வீடியோஸ் போடுறேன். என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.